நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் ரகசியமாக இருக்க வேண்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. சிற்பியே, நீ செதுக்கும் ஒவ்வொரு சிற்பமும் கலையழகோடு மிளிர வேண்டும். அப்படியே வடிக்கிறேன் இளவரசே. நீ செதுக்கப் போகும் சிற்பங்களை இந்த உலகில் எவரும் கண்டிருக்க கூடாது. புரிகிறதா? புரிகிறது இளவரசே. துரியோதனா, வணங்குகிறேன் தாத்தா. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நானும் எதிர்பார்க்கவில்லை. தாத்தா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று புரியவில்லையே. சிற்பியுடன் இந்நேரத்தில் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதை சொன்னேன். ஆம், சரி. தளபதியை எங்கோ வெளியூருக்கு அனுப்பியிருக்கிறாய். நிதியமைச்சரை வைரம் வாங்க தக்காணம் அனுப்பியிருக்கிறாய். அரண்மனை காவல் தலைவர் அரண்மனையை புனரமைக்கும் காரியமாக வெளியூர் சென்றிருக்கிறார். பிரதான அமைச்சரோ தங்கத்தை கொள்முதல் செய்ய மகத தேசம் சென்றிருக்கிறார். இங்கே வந்து பார்த்தா தலைமை சிற்பிக்கு சிற்பங்கள் செதுக்க உத்தரவு செய்து கொண்டிருக்கிறாய். இந்த அரண்மனையில் புரியாத விஷயங்கள் ஏதேதோ நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கிறது என்று எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா? இந்த அத்தினாபுர அரண்மனையில் ஒரு முக்கியமான விழா நடக்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? அது என்ன விழாவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என்ன தாத்தா, புரியாதது போல் கேட்கிறீர்களே. என்ன விழா பெரியப்பா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் என்பது போல் அல்லவா துரியோதனன் சொன்னான்? எனக்கு தெரியாது என்பது அவனுக்கு தெரியாது என்று இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். சரி வா, திருதராஷ்டிரிடம் சென்று என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்வோம். ராட்சசனுக்கு உணவாக நான் செல்லுகிறேன். அம்மா, அப்பா, நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் அனாதை போல் அழுகிறீர்கள்? நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் சோற்றிற்கு திண்டாடி மாண்டு விடுவோம். ஆகவே நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் உதவுவது சந்ததிகளின் கடமை அல்லவா? என் தம்பி வயதில் மிகச் சிறியவன். அத்துடன் நம் குலம் தழைக்க அவன் உயிரோடு இருக்க வேண்டும். ஆகவே நானே ராட்சசனுக்கு உணவாகிறேன். அப்பா, அழாதீர்கள். அம்மா, அழாதீர்கள். அக்கா, அழாதே. நான் இருக்கிறேன். அந்த ராட்சசனை நான் இதனால் கொன்று விடுவேன். ஐயா, நீங்கள் எதற்காக இப்படி குடும்பத்தோடு அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அம்மா, இது எங்கள் துயரம். இது எங்கள் குடும்பத்தோடு இருந்து விட்டு போகட்டும். என்ன விஷயம் என்று கூறினீர்கள் என்றால் எங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம். நாராயணா 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 ஸ்ரீமன் நாராயணா. நாராயணா என்று சொன்னால் நாவில் தானாக தேனூரும். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா பத்ரி நாராயணா. ஸ்ரீமன் நாராயணன் பூவாரத்தை குறைக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் முடிவு செய்தார். ஆமாம், முடிவு செய்தார். ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணராக பூலோகத்தில் அவதாரம் எடுத்தார். எதற்காக அவதாரம் எடுத்தார் தெரியுமா? எதற்காக அவதாரம் எடுத்தார்? நாராயணா 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 ஸ்ரீமன் நாராயணா.
பெரியப்பா, என்ன சொல்கிறீர்கள்? இந்த அத்தினாபுர அரண்மனையில் ஏதோ விழா நடைபெற போகிறதாமே. விழாவா? தங்களுக்கு தெரியாமல் நான் விழாவெடுப்பதற்கு உத்தரவு விடுவேனா? திருதராஷ்டிரா, நீயோ இந்த நாட்டின் சக்கரவர்த்தி. உனக்கு தெரியாமல் இந்த அரண்மனையில் ஏதேதோ நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரும் தளபதியாரும் துரியோதனின் கட்டளைப்படி ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ எதுவும் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். என்ன சொல்கிறீர்கள்? உன் மகன் துரியோதனன் அவையில் முடிவு செய்ய வேண்டியதை அவனாகவே முடிவு செய்து கொள்கிறான். பெரியப்பா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? தாங்களே அவனிடம் கேட்கலாமே. கேட்டேன் திருதராஷ்டிரா. துரியோதனன் ஏதேதோ காரணங்களை சொல்லி சமாளித்துக் கொண்டிருக்கிறான். தாங்கள் கேட்டால் நிச்சயம் பதில் கிடைக்கும். பிதாமகரே, இது குறித்து நிச்சயம் நாங்கள் பேசுகிறோம். அரசே, உங்கள் நலனை மனதில் கொண்டும் இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலத்தை கருதியும் நான் இதை சொல்கிறேன். இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் இந்த விபரீதத்தால் பாதிக்கப்பட போவது தாங்கள்தான். இதை தெளிவுபடுத்த வேண்டியது என் கடமை. காந்தாரி, பீஷ்மர் இவ்வளவு தூரம் பேசுகிறார் என்றால் இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது. நான் உடனே துரியோதனனை அழைத்து என்னதான் நடக்கிறது என்று கேட்டு விடுவோம். வேண்டாம் அரசே, அவனை கேட்டால் அன்பாக பேசியே நம் இருவர் வாயையும் அடைத்து விடுவான். சகுனியை அழைத்து விசாரித்தால் அனைத்து விஷயங்களுக்கும் தெளிவு கிடைக்கும். உன் யோசனையும் சரிதான். அப்படியே செய்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னீர்கள் என்றால் எங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம். பசி அடங்கவே அடங்காது. அப்படியே தின்றால் உங்கள் குடலில் ஒரு மூலையில் தான் ஒட்டிக்கொள்வோம். உயிரோடு விட்டு விட்டீர்கள் என்றால் காலம் முழுக்க உங்களுக்கு அடிமையாகவே இருப்போம். எங்களை விட்டு விடுங்கள், தயவு செய்து எங்களை விட்டு விடுங்கள். எங்களை சென்று விடாதீர்கள்.
காப்பாற்றுங்கள். என்ன நடந்தது? ஏன் இப்படி அலறடித்து ஓடி வருகிறீர்கள்? பகாசுரன் நம் ஊருக்குள் புகுந்து விட்டான். ஆமண்ணா, கையில் கிடைத்த மக்களை எல்லாம் பிடித்து அடித்து தின்கிறான். மன்னா, எங்கள் இல்லங்களை எல்லாம் நாசம் செய்து விட்டான் மன்னா. அந்த அரக்கணங்களை துரத்தி கொண்டு வருகிறான். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் மன்னா. தேவையற்ற பயத்தை கைவிடுங்கள். இப்போதே அந்த பகாசுரனை கொன்று விடுகிறேன். அவன் எலும்பை அடித்து நொறுக்குகின்றேன். புழுவை நசுக்குவது போல நசுக்கி விடுகிறேன். வெற்றிலை காம்பை கிள்ளி எறிவதைப் போல அவன் தலையை கிள்ளி எறிந்து விடுகிறேன். ஏக சக்கராபுரத்தின் மன்னன் யார் என்பதை உலகுக்கு காட்டுகிறேன். எங்கே அவன்? நாராயண ஸ்ரீமன் நாராயணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பேரழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி இருந்தார் தெரியுமா? எப்படி இருந்தார்? தீயை ஒத்த தேகம், கதிரவனே வியக்கும் வதனம், மாந்தளிர் ஒத்த பாதம், வைரம் போல் மின்னும் கண்கள், கோவை போல் கனிந்த செவ்விதழ்கள், வாரணம் ஒத்த நடை.
ருக்மணி, ருக்மணி. கதா காலட்சேபம் முடிந்து வெகு நேரமாகிவிட்டது. நீயோ இன்னும் கிருஷ்ணனின் திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய். என்ன, கிருஷ்ணனோடு ஐக்கியமாகிவிட்டாயோ? ருக்மணி, ருக்மணி நில், ஓடாதே ருக்மணி. அடே, யாரையடா கொல்லப் போகிறாய்? உன்னை இப்போதே எனக்கு இரையாக்குகிறேன். எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. உன்னை கொள்வதாக தெரியாமல் கூறிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. உனக்கு என்ன வேண்டுமா கேள், அதை தருகிறேன். கருப்பு காளை மாட்டு வண்டியில் தினம் தினம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அறுசுவை உணவு வர வேண்டும். அதே வண்ணம் நாட்டு மக்களில் தினமும் ஒருவர் எனக்கு பலியாக வேண்டும். தருகிறேன், அப்படியே தருகிறேன். அடே, நீ சொன்னபடி செய்யவில்லை என்றால் இந்த நாட்டையே நாசம் செய்து விடுவேன். எச்சரிக்கை! வலிமையற்ற மன்னன் இந்த நாட்டை ஆள்வதால் மக்கள் தினம் தினம் துயரத்திற்கு ஆளாகிறார்கள். இன்று எங்கள் முறை. இன்று எங்கள் வீட்டில் அறுசுவை உணவோடு ஒருவர் பலியாக செல்ல வேண்டும். யார் மகாசுரனுக்கு பலியாக செல்வதென்று உயிரை விட போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஐயா, அழ வேண்டாம். இன்று நீங்கள் யாரும் பகாசுரனுக்கு பலியாக வேண்டாம். என் மகன் பீமன் பகாசுரனுக்கு பலியாக விருந்து கொண்டு செல்வான். ஐயோ, தஞ்சம் என்று வந்தவர்கள் நீங்கள். அபயம் தேடி வந்தவர்களை பலியாக அனுப்புவது முறை அல்ல. இந்த பாவம் எங்களை 7 பிறவிக்கும் பீடிக்கும். எங்களால் இதற்கு சம்மதிக்க முடியாது. என் மகன் பீமன் மிகுந்த பலசாலி, மேலும் புத்தி கூர்மையுடையவன். அதனால் அவன் உயிருக்கு ஒரு கேடும் நேராது. ஆம், அந்த பகாசூரனை இன்று ஒரு கை பார்த்து விடுகிறேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன சொன்னாலும்
என் மனம் சமாதானமாக மறுக்கிறது. பெற்ற பிள்ளைகள் இருக்க உங்கள் மகனை பலியாக அனுப்புவதா? முடியாது. ஐயா, செய் நன்றி மறப்பது முறையன்று. நாங்கள் உங்களுக்கு உதவ கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவ நேர்ந்த இந்த சந்தர்ப்பத்தை இறைவனே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா, யோசிக்க வேண்டாம். நான் நிச்சயம் உயிரோடு திரும்பி வருவேன். நீங்கள் பலத்த விருந்திற்கு மட்டும் ஏற்பாடு செய்து விடுங்கள். அது போதும் எனக்கு. அப்படியே செய்கிறோம். அரசே, இந்த பாலையாவது அருந்துங்கள். தாங்கள் உட்பட இந்த அரண்மனையில் அனைவரும் நிம்மதியிழந்து தவிக்கின்றனர். அதற்கு காரணம் துரோணரை நான் கொல்வதற்கு எடுத்த சபதம், அதைத் தொடர்ந்து செய்த யாகம். இதைத்தானே நீ சொல்கிறாய்? அதுவல்ல அரசே. இதோ பார், அவமானத்துடன் வாழ்வதை எந்த சத்திரியனும் விரும்ப மாட்டான். வஞ்சம், குரோதம், வீரம் இவை யாவும் இயல்பாகவே சத்திரிய ரத்தத்தில் ஊறிய விஷயங்கள். சிகண்டினி, இப்பொழுது எதற்காக அவளை பற்றி பேசுகிறாய்? நாம் பெற்ற மகள் சிகண்டினி. அவள் இப்போது நம்முடன் இல்லை. இப்போது அவள் எங்கே இருக்கிறாள் என்று இந்த நிமிடம் வரை நமக்கு தெரியாது. உயிரோடுதான் இருக்கிறாளா இல்லையா என்பது கூட நமக்கு தெரியாது. அவளுக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கும் அவள் அனுபவித்த கஷ்டங்களுக்கும் பெற்றவராகிய நாமும் காரணம் அல்லவா? அரசே வணக்கம். அரசியாருக்கு குழந்தை பிறந்து விட்டது. அரசே, நமக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அரசே, தங்களுக்கு என்னவாயிற்று?
நமக்கு குழந்தை பிறந்ததில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? எப்படி மகிழ்வது? பிறந்திருப்பது பெண் குழந்தை அல்லவா? அரசே, உங்களுக்கு தந்தை அந்தஸ்தை கொடுத்திருக்கும் இக்குழந்தை ஆண் குழந்தையாய் இருந்தால் என்ன, பெண் குழந்தையாய் இருந்தால் என்ன? பெண் குழந்தை போர்க்களம் புக சத்திரிய தர்மம் அனுமதிக்காதே. நம் குழந்தை எதற்காக போர்க்களம் புக வேண்டும்? புருஷதை நீ மறந்து விட்டாயா? ஹத்தினாபுரத்தின் இளவரசன் விசித்திர வீரியன் நம் பாஞ்சால தேசம் புகுந்தான். மாடுகளை திருடி நம்மை அவமதித்தான். அதனால் தான் நான் அவனை பிடித்து சிறை வைத்தேன். ஆனால் இந்த பீஷ்மரோ பெரும் படையுடன் புகுந்து அவனை மீட்டு நம்மை மேலும் அவமதிப்புக்குள்ளாக்கினார். அன்று நான் பட்ட அவமானம் ரணமாக இன்னும் என் நெஞ்சை பிளந்து கொண்டிருக்கிறது. அந்த பீஷ்மரை கொல்லும் பலம் பொருந்திய மகனை வேண்டி நான் ஈசனிடம் தவம் இருந்தேன். ஈசனாரும் அப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்று எனக்கு வரம் தந்தார். ஆனால் இப்பொழுது பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஒரு பெண்ணை சத்திரிய தர்மம் போர்க்களம் போக அனுமதிக்காதே. நான் என்ன செய்வேன்? ஈசனே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? அரசே, அரசே. துருபதா, கவலையை கைவிடு. பெண் குழந்தையாகவே உனக்கு பிறந்திருந்தாலும் அதை நீ ஆண் குழந்தையாகவே வளர்த்திடு. உரிய நேரத்தில் ஆணாக உருமாறி உன் சங்கல்பத்தை நிறைவேற்றி வைப்பாள். உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு சிகண்டி என்று பெயர் சூட்டு. ஈசனே, இது என்ன சோதனை? சோதனை அல்ல, நாளைய சரித்திரத்தில் அழியாமல் நிலை பெறப் போகும் சாதனை. ருக்மணி, ஏன் தனிமையில் இருக்கின்றாய்? உன் தோழிகள் அனைவரையும் அனுப்பிவிட்டாயா? ஏனம்மா மௌனமாக இருக்கின்றாய்? எதற்காக கண் கலங்குகிறாய்? அப்பா, என் மனதில் உள்ளதை அப்படியே சொல்ல என்னை அனுமதிப்பீர்களா? நான் உன் தந்தை அல்லவா? தாராளமாக சொல். நான் மறைக்க எவ்வளவு முயற்சித்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை. அதனால்தான் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன். நான் ஏன் தயங்குகின்றாய்?
தயங்காமல் கூறம்மா. நான் தேவகியின் மைந்தன் ஸ்ரீகிருஷ்ணனை மனதார காதலிக்கின்றேன். அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். கிருஷ்ணனியா? பரந்தாமன் என போற்றப்படும் அந்த கிருஷ்ணனியா நீ விரும்புகின்றாய்? நீ விரும்பலாம், ஆனால் அந்த கிருஷ்ணன் உன்னை விரும்புவாரா? அப்பா, எங்களுக்குள் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருப்பது போல் எனக்கு தோன்றுகின்றது. கண்களை மூடினால் அவரது உருவமே நித்தம் நித்தம் தோன்றுகிறது. ருக்மணி, நிச்சயம் உன் விருப்பத்தை இந்த தந்தை நிறைவேற்றுவேன். போதுமா? தந்தையே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அப்படி என்ன மகிழ்ச்சியான செய்தி? மகத நாட்டு அரசன் ஜராசந்தன் தன் மகன் சிசுபாலனுக்கு ருக்மணியை பெண் கேட்டு ஓலை அனுப்பியிருக்கிறார். ஏன் தந்தையை மௌனமாகிவிட்டீர்கள்? தங்களுக்கு இது மகிழ்ச்சியை தரவில்லையா? ஜராசந்தன் மாபெரும் வீரராயிற்றே. அக்குடும்பத்தில் பெண் கொடுப்பது நமக்கு பெருமை அல்லவா? பெருமைதான். ஆனால் உன் தங்கை ருக்மணி கிருஷ்ணனையே மணக்க விரும்புகின்றார். ருக்மணி, தந்தை கூறுவது உண்மையா? ஆமண்ணா. வெட்கக்கேடு. ருக்மணி, நீ ஒரு சத்திரிய குலப்பெண். ஒரு சத்திரிய குலப்பெண் ஒரு மாவீரனைத்தான் மணக்க வேண்டும். நான் விரும்பும் ஸ்ரீகிருஷ்ணன் மாவீரன் என்பதில் உனக்கென்ன சந்தேகம்? யார் சொன்னது? அவன் ஒரு கோழை. அண்ணா, பரந்தாமன் ஸ்ரீகிருஷ்ணனின் பெருமையை நீ அறிந்திருக்க மாட்டாய். அறிவேன், நன்கு அறிவேன். போரில் புறமுதுகிட்டு ஓடிய பெருமைகளை நன்கே அறிவேன். ஸ்ரீகிருஷ்ணன் குழந்தையாக இருந்த பொழுதே பூதனை வதம் செய்தவர், பிளம்பரனை பழி தீர்த்தவர், சகடாசுரனை கொன்றவர், இவ்வுலகமே கண்டு நடுங்கிய கம்சனை பலி தீர்த்தவர். இளைத்தவர்களை கொன்று குவிப்பதுதான் வீரமோ? அவன் வீரத்தை என்னிடம் காட்டச் சொல். தேவைப்பட்டால் அதுவும் நடக்கும். ருக்மணி, அந்த மாய கிருஷ்ணனின் லீலைகள் எல்லாம் இந்த ருக்மியிடம் ஈடுபடாது என்பதை மறந்து விடாதே. அண்ணா, ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். நான் மணந்தால் அவரைத்தான் மணப்பேன். ஜராசந்தனிடம் தோற்று ஓடிய கிருஷ்ணனுக்கு பெண் கொடுப்பதா? ஒரு காலம் நடக்காது. நடக்கும். கிருஷ்ணன் ஒன்றும் போரில் தோற்றுவிடவில்லை. அவன் போரில் புறமுதுகிட்டு ஓடியதை ஊரே கண்டு சிரித்ததே. கிருஷ்ணனின் பராக்கிரமத்தை நீ அறிந்திருக்க மாட்டாய். நீ அறிவாயோ? அறிவேன். அவர் நினைத்திருந்தால் அந்த ஜராசந்தனை ஒரு நொடியில் கொன்றிருக்க முடியும். கொன்றிருக்க வேண்டியதுதானே? ஏன் அவன் ஒவ்வொரு முறையும் தோற்று ஓடிக்கொண்டிருக்கிறான்? அவர் ஏதோ ஒரு தர்மத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறார். அதனால்தான் ஜராசந்தனின் தலை தப்பியது. தர்மம் என்ன சொல்கிறாள் இவள்? கிருஷ்ணனின் கோழைத்தனத்திற்கு இப்படி ஒரு பெயரா? நன்றாகத்தான் இருக்கிறது. அண்ணா, பரந்தாமனை என் முன் அவமதிப்பதை நான் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். அந்த பரந்தாமனின் உயிர் இந்த ருக்மியின் கைகளில் உள்ளது என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய அகம்பாவத்தால் நீயே உன்னை அழித்துக் கொள்ளாதே. அவருடைய நிழலை கூட உன்னால் நெருங்க முடியாது. பார்த்து விடலாம் உன்னுடைய கிருஷ்ணனின் பராக்கிரமத்தை. அப்பா, நான் மணந்தால் கிருஷ்ணரை தான் மணப்பேன். சொல்லுங்கள் அவரிடம். ருக்மணி, போரில் தோற்று ஓடிய அந்த கோழையை நீ மணப்பதா? ஒரு காலம் நடக்காது. ருக்மணி, முடிவாக சொல்கிறேன், உன்னை திருமணம் செய்ய போவது சிசுபாலன் மட்டும்தான். நான் ஸ்ரீகிருஷ்ணரை தான் மணப்பேன். தந்தையே, ருக்மணியின் திருமணம் அந்த சிசுபாலனோடு தான். இது சர்வ நிச்சயம்.
ருக்மியை பற்றி உனக்கே நன்றாக தெரியும். அவன் ஒரு பிடிவாதக்காரன். தந்தை கண்ணெதிரையே 2 பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொள்வதை என் மனம் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவன் எதை செய்தாலும் செய்து முடித்து விடுவான். தயவு செய்து உன் முடிவை மாற்றிக்கொள். கண்டிப்பாக நீ செய்வாய் என விரும்புகிறேன். அத்தினாபுர சக்கரவர்த்திக்கும் பட்டத்து ராணிக்கும் வணக்கம். அடியேனை அழைத்ததாக உத்தரவு வந்தது. ஓடோடி வந்தேன். என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ளலாமா? நேரடியாவே கேட்டு விடுகிறேன். இந்த அரண்மனையில் என்னதான் நடக்கிறது? ஒன்றா இரண்டா என்னென்னமோ நடக்கின்றது. இதில் நீங்கள் எதை கேட்கிறீர்கள் மாமா? துரியோதனன் செயல்கள் அத்தனையும் மர்மமாகவே இருக்கிறதே. என்ன விஷயம்? அப்படி என்ன மர்மமான விஷயம் மாமா? சகுனி, உண்மையிலேயே எதுவும் அறியாதவன் போல் நடிக்காதே. அக்கா, என்னக்கா பேச்சு இது? நான் எதற்காக நடிக்க வேண்டும்? புதிய கிரீடம் தயாராகி கொண்டிருக்கிறதாம். அமைச்சரும் தளபதியும் ஆளுக்கு ஒரு திசையில் வெளியூர் சென்றிருப்பதாக கேள்விப்பட்டேன். இது குறித்து உனக்கு தெரியுமா? தெரியாது மாமா. வரும் பௌர்ணமி அன்று துரியோதனன் அரியணை ஏற நாள் குறித்திருக்கிறான். அதுவாவது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது மாமா. இல்லையா இளவரசு? ஆமாம். இந்த நாட்டின் அரசன் நான். என்னிடம் சொல்லாமல் துரியோதனன் எப்படி தன்னிச்சையாக முடிவெடுத்தான்? மாமா, உங்களிடம் முன்பே சொன்னால் நீங்கள் ஏதாவது காரணம் சொல்லி தடுத்து விடுவீர்கள். அதனால் தான் சொல்லவில்லை போலிருக்கிறது. அநேகமாக இறுதியாக உங்களுக்கு தகவல் வரும். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். சகுனி, அக்கா, உங்கள் அருமை புதல்வன் என்னைத்தான் மதிக்கவில்லை என்று நினைத்தேன். இப்போதுதான் தெரிகிறது அவன் உங்களையும் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பது. நான் வருகிறேன் மாமா. அக்கா, வருகிறேன்.